மாண்புமிகு மத்திய உள்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்களை அவருடைய இல்லத்தில் இரவு 9:30 மணி அளவில் சந்தித்தேன். தமிழ்நாட்டில் இருக்கின்ற அரசியல் நிலவரம் குறித்து கேட்டறிந்தார். தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் திராவிட முன்னேற்ற கழக அரசு அகற்றப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், தேசிய ஜனநாயக கூட்டணிகள் மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சி இன்னும் பல கட்சிகள் சேர இருக்கின்றன. ஒரு வலுவான கூட்டணி அமைக்கப்படும். எங்களுடைய கூட்டணி வெற்றி கூட்டணியாக அமையும். நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்தி எங்களுடைய கூட்டணி அதிக இடங்களில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அதோடு திரு ஸ்டாலின் அவர்கள் அண்மையில் உறுதியளிக்கப்பட்ட ஓய்வு திட்டம் என்ற ஒரு அறிவிப்பை அறிவிச்சிருக்கிறார். இது அரசு ஊழியர்களை ஏமாற்றக்கூடிய ஒரு நாடகமாகத்தான் பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே பழைய ஓய்வு திட்டத்தில் அரசுடைய பங்களிப்பு இல்லை. அவர்கள் பழைய ஓய்வு திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள். 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலின் போது திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தால் பழைய ஓய்வு திட்டத்தை நிறைவேற்றப்படும் என்று அறிவிப்பை வெளியிட்டார்கள். அதைத்தான் அவர்கள் வலியுறுத்தி போராட்டம் நடத்தி இருந்தார்கள். அவர்கள் போராட்டத்தை கையில எடுத்தவுடன் திராவிட முன்னேற்ற கழக அரசு ஒரு நாடகத்தை இப்போது அரங்கேற்றிருக்கிறது. புதிதாக உறுதியளிக்கப்பட்ட ஓய்வு திட்டம் என்ற ஒரு அறிவிப்பை வெளியிட்டு அரசு ஊழியர்களை இன்றைக்கு தினம் ஏமாற்றிருக்கின்றனர். இன்றைக்கு ஒருங்கிணைந்த பென்ஷன் திட்டம், மத்திய அரசு அறிவிக்கப்பட்ட திட்டம் யூபிஎஸ், அதே வடிவத்தில்தான் இப்பொழுது திராவிட முன்னேற்ற கழக அரசு அறிவிக்கப்பட்ட உறுதியளிக்கப்பட்ட ஓய்வு திட்டம். எந்த வேறுபாடுமே இல்லை. அதுல பேரை மட்டும்தான் மாத்தி மாத்தி வச்சிருக்கிறாங்க. மத்திய அரசு அறிவிக்கப்பட்ட பென்ஷன் திட்டத்தில் பிரைஸ் இண்டெக்ஸ் இருக்குது, விலைவாசி புள்ளி உயர்வு. இவர்கள் அறிவிக்கப்பட்டது தற்போது தீய அகவலைப்படி, அது ரெண்டு தான் பேர் மாற்றம். இரண்டாவது, பழைய ஓய்வு திட்டத்தில் 10 ஆண்டுக்கு ஒரு முறை பே கமிஷன் படி ஊதிய குழு பரிந்துரைப்படி 10 ஆண்டுக்கு ஒரு முறை ஊதியம் உயர்த்தி வழங்கப்படும் அரசு ஊழியர்களுக்கு. அதன் அடிப்படையில் பென்ஷன் மாற்றி அமைக்கப்படும். ஆனால் இப்பொழுது அறிவிக்கப்பட்ட அந்த அறிவிப்பில் அது இடம்பெறல. பழைய ஓய்வு திட்டத்தில் அது இடம்பெற்றிருக்கிறது. அது அரசு ஊழியருக்கு பாதிப்பு ஏற்படுத்துகிறது. ஆக திராவிட முன்னேற்ற கழக அரசு அறிவிக்கப்பட்டது அரசு ஊழியர்களை ஏமாற்றுகின்ற ஒரு நாடகமாகத்தான் பார்க்கப்படுகிறது. அதோடு இன்றைய தினம் உங்கள் கனவை சொல்லுங்கள் என்று ஒரு அறிவிப்பை வெளியிட்டு ஒரு நாடகத்தை அரங்கேற்றுகின்றார் மக்களை ஏமாற்றுவதற்காக. அரசு பணத்தில் 50,000 தன்னார்வலர்களை வீடு வீடாக அனுப்பி மக்களின் கனவை சொல்லுங்கள் என்ற ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கார். இது பெண் அமைப்பின் மூலமாக ஆட்களை தேர்வு செஞ்சு இதை நடைமுறைப்படுத்துவதாக பரவலான பேச்சு. இன்னும் 1 மாசம் தான் இருக்குது தேர்தல் அறிவிப்புக்கு. இப்ப எப்படி போய் மக்களுடைய கனவை சொல்லுங்கள் என்று சொல்லி எப்படி நிறைவேற்ற முடியும்? ஸ்டாலின் முதலமைச்சராக பொறுப்பேற்றது இன்று வரை பெயர் வைப்பதிலே வல்லவர். ஒரு பெயரை வைப்பாங்க, ஒரு நாடகத்தை அரங்கேற்றுவாங்க, போட்டோ ஷூட் போடுவாங்க, பத்திரிகைகள் விளம்பரம் வரும். அப்படிப்பட்ட ஒரு ஆட்சி தான் நடந்துட்டு இருக்குது. அதோட நேற்றைய தினம் வரும்போது நான் தொலைக்காட்சியில் பார்த்தேன், தமிழ்நாட்டின் வளர்ச்சி பயணத்தில் ஒருவரையும் பின்தங்க விட மாட்டேன்னு சொல்றாரு. ஏற்கனவே தமிழ்நாட்டில் இந்த ஆட்சி அமைந்த உடனே பெண்ணுக்கு தள்ளப்பட்டு விட்டது. சுமார் இந்த ஆட்சி முடிக்கின்ற பொழுது 5.5 லட்சம் கோடி கடல்ல விட்டுட்டு போக போறார். 73 ஆண்டு காலம் ஆட்சியிலே பல கட்சிகள் புரிந்த போது 2021 வரை 5,18,000 கோடி தமிழ்நாட்டுடைய கடன் இருந்தது. இப்ப திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைந்த பிறகு 5 ஆண்டு நிறைவேற்ற போது சுமார் 5.5 லட்சம் கோடி கடன் இருக்குது. இது
இந்த அரசாங்கத்தை இந்த மக்களுக்கு பின்னடைவு தானே ஏற்படும். இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு போதை நடமாட்டம் அதிகரித்து விட்டது. எங்க பார்த்தாலும் கொலை, கொள்ளை, திருட்டு, பாலியல் கொடுமை, போக்சோஸ் வழக்கு அதிகமா பதிவு செய்து சிறுமிகளுக்கு பாதுகாப்பு இல்ல, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல. இன்றைக்கு தமிழ்நாடு பின்னோக்கி கொண்டிருக்கிறது இந்த ஆட்சியிலே. கூட்டணி நிலவரம் பற்றிலாம் பேசல. நான் தான் சொல்லிட்டேன், தமிழ்நாட்டில் நிலவுகின்ற அரசியல் சூழலை பற்றி கேட்டார். ஏன்னா அண்மையில் அங்கே வந்து இப்போ புதுக்கோட்டைக்கு வந்து வந்தார், அந்த யாத்திரா நிறைவு விழாவுக்காக வந்தார். அப்போ நாங்கள் போக முடியல. ஏன்னா எனக்கு வந்து சேலத்தில் ஒரு மீட்டிங் இருந்தது, கள்ளக்குறிச்சியில் மீட்டிங் இருந்தது. அப்போ சந்திக்கிறதா திட்டமிட்டிருந்தோம். 2 மீட்டிங் இருந்ததுனால நாங்கள் போய் அவர் சந்திக்க முடியல. அதனால இங்கே சந்திச்சு தமிழ்நாட்டில் இருக்கின்ற அரசியல் சூழலை கேட்டறிந்தோம். நேற்றுக்கு பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த அன்புமணி ராமதாசுடன் அந்த கூட்டணி முடிவடைந்தது, சீட்டு முடிவடைந்தது. சீட்டு எவ்வளவு அப்படின்றத பின்னாடி சொல்றேன்னு சொன்னீங்க. வேறையும் கட்சிகள் வந்து இந்த கூட்டணியில வரும் அப்படின்னு நேற்றுக்கு நீங்க பேசுறாங்க. எந்தெந்த கட்சிகளுடன் அது பேச்சுவார்த்தை அதை வந்து வெளிப்படையா எதுவும் சொல்ல முடியாது. அதாவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்ப பாட்டாளி மக்கள் கட்சி எங்களோட இணைஞ்சிட்டாங்க. அது மாதிரி இன்னும் சில கட்சிகள் எங்களுடைய கூட்டணியில் வந்து சேரும். அப்ப நாங்க தெளிவா சொல்லுவோம். அப்ப எல்லா கட்சிகளும் ஒன்றாக சேர்ந்த பிறகுதான் இந்த சீட்டெல்லாம் முழுமையான விவரத்தை அறிவிக்க முடியும். சசிகலா அவர்கள் வந்து அதிமுகவில் மீண்டும் இணைவது குறித்து நீங்கள் ஏதாவது அப்படிப்பட்ட எண்ணம் நாங்க வந்து இது குறித்து பல முறை ஊடகத்தின் பத்திரிகைகளை தெரிவிச்சுட்டேன். மீண்டும் மீண்டும் அதை கிளற வேண்டாம், அங்கே இடம் கிடையாது. அது சார் ஏன் போங்கல, அதெல்லாம் எங்க தனிப்பட்ட வரும். நாங்க இல்லைன்னா அதோட விட்டுங்க. அது அதிமுக வலிமையா இருக்குது. உங்களை போல ஊடக நம்மளும் பத்திரிகை அது பில்டப் பண்ணி பெருசா போட்டுட்டு இருக்கிறீங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வலிமையா இருக்கின்ற காரணத்தினால்தான் 2021 75 இடங்கள் நாங்க பெற்றோம். கூட்டணி வெறும் 2 லட்சம் ஓட்டுல, வெறும் 2 லட்சம் ஓட்டுல 43 தொகுதி இழந்துட்டோம். புரியுதுங்களா? பெரிய வித்தியாசம் எங்களுக்கு 3% வித்தியாசம் தான். தினகரனுடைய கட்சி உங்களுடைய அதிமுக பாஜக கூட்டணியில வரும். அதாவது தான் நான் சொல்றேன்ல, ஏசியமா சொல்வதற்கு எதுவும் இல்லை. சில கட்சிகள் எங்களோட வரும், பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. அதெல்லாம் வெளிப்படையா பேச முடியாது. ஒவ்வொன்றாக சேருகின்ற பொழுது உங்களை எல்லாம் அழைத்து நிச்சயமாக தகவல் தெரிவிக்கப்படும். நான் இப்ப வந்து ஒன்று சேர்ந்தாங்க பாட்டாளி மக்கள் கட்சி, உடனே உங்களை எல்லாம் அழைச்சி பேட்டி கொடுத்தோம்ல. ஓபிஎஸ் சேருவதற்கு வாய்ப்பில்லை. பலமுறை சொல்லியாச்சு, பலமுறை சொல்லிட்டு அவர் ஏற்கனவே சொல்லிட்டார். பாத்தீங்கன்னா எங்களுடைய முதலாக ஹோட்டல் ஐடிசி கிராண்ட் சோலா முதல்ல எங்க கூட்டணி பேச்சுவார்த்தை அங்க நடந்தது. அப்பதான் மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சரும் நானும் இணைந்து பேட்டி கொடுத்தோம். அப்பொழுதே சொல்லிட்டார், உள்கட்சி விவகாரத்தில் தலையிட மாட்டேன்ட்டாரு. அதப்படி தொடர்ந்து அப்படித்தான் சார். திருப்பி நீங்க கேட்ட பாருங்க, ஒரே வரி, நீங்க அதுக்கு இங்க இடமில்லைன்னு ஏற்கனவே இடமில்லைன்னு சொல்லியாச்சு, தெளிவுபடுத்தியாச்சு. அதை மீண்டும் அரைச்சமாவே அரைக்க வேண்டாம். இதோட 50 வரைக்கும் நான் சொல்லிட்டேன். டெல்லியிலையும் நான் சொல்லிட்டேன். நீங்க உங்களுக்கு விறுவிறுப்பான செய்தி வேணும், பத்திரிக்கை வேணுங்கிறதுக்காக சார் அதை எப்படி வெளிப்படையா சொல்ல முடியாது சார். நாங்க சேர்ந்த உடனே உங்களுக்கு தகவல் கொடுக்க போறோம். அதுல அரசியல் கட்சி என்பது ரகசியமா தான் அரசியல் கட்சிக்கு அதுக்குன்னு ஒரு அந்தஸ்து உண்டு. புரியுதுங்களா? அது வந்து பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு. உள்துறை அமைச்சர் தமிழ்நாட்டுக்கு வருவதை பற்றி ஏதாவது பேசப்பட்டதா? எப்ப வர்றாங்க அதெல்லாம் நாங்க அறிவிப்போம். ஏன்னா முத அரசியல் சூழ்நிலை பற்றி பேசியிருக்கிறோம். இன்னைக்கு பாரத பிரதமரோ அல்லது மற்ற மத்திய அமைச்சர்களோ வருகின்ற பொழுது நிச்சயமாக ஊடகத்துக்கு தெரிவிக்கப்படும். அது பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர்களும் தெரிவிப்பாங்க, நாங்களும் தெரிவிப்போம். அப்படித்தாங்க நாங்களும் சொல்லிட்டு இருக்கிறோம். அவர் தெரிஞ்சு பேசுறாரா தெரியா பேசுறாரு தெரியல. எங்க கூட்டணி யார் தலைமை சொல்லுங்க? யாருக்கு தலைமை? யாருக்கு தலைமை? அதிமுக தான் தலைமை. எங்க கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்கின்ற பொழுது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் தான் அதிமுக தான் ஆட்சி அமைக்கும் சொல்லியாச்சுல. அப்புறம் அவரோட தான் காங்கிரஸோட சேர்ந்திருக்காரு. காங்கிரஸ் அவரும் எந்தெந்த காலத்துல திமுக இருக்கின்ற பொழுது அப்ப என்ன இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடந்தது, எமர்ஜென்சி வந்தது, விசா சட்டம் வந்தது, அவரெல்லாம் அரசு பண்ணாங்க அப்படின்னு ஒவ்வொரு முறையும் சொல்லிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்ல, கலைஞருடைய பிறந்தநாள் வருகின்ற நூற்றாண்டு விழா வருகின்ற பொழுது ஒரு கண்காட்சி நடத்துகின்ற பொழுது திரு ஸ்டாலின் அவர்கள் விசா சட்டத்தில் சிறை இருக்கிற மாதிரி காட்டினாங்க. அப்படிப்பட்ட கட்சியில் தான் போய் கூட்டணி அமைச்சிருக்கிறாங்க. கூட்டணி என்பது அவ்வப்போது எல்லா கட்சிகளும் அமைச்சிட்டு இருக்குது.
இந்த கட்சி அந்த கட்சின்னு இல்ல. ஏன் இதே 1999 நாடாளுமன்றத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கூட்டணி வச்சதோ இல்லையா? அப்பெல்லாம் டைரக்ட் தான் ஆண்டாங்களா? அமைச்சரவையிலே வீட்டில் இருந்தாங்க. கிட்டத்தட்ட 8 ஆண்டு காலம் திராவிட முன்னேற்ற கழகம் மத்திய அமைச்சரில் பாரதிய ஜனதா மத்திய அமைச்சரவையில் இடம்பெற்றிருந்தாங்களா இல்லையா? 2001 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் இடம்பெற்றிருந்தாங்க. அதையெல்லாம் நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்க. அதாவதுங்க எல்லா கட்சிகளும் எங்களோடையும் கூட்டணி வச்சிருக்கிறாங்க, திமுகவோடையும் கூட்டணி வச்சிருக்கிறாங்க. கூட்டணி என்பது அந்தந்த சூழ்நிலை தகுந்தால் மாறி மாறி அமைச்சிட்டு வரும். கூட்டணின்றது வேற, ஆனா எல்லாமே அமித்ஷா அவருடைய அப்படியே நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க, அவரு சொல்லிட்டு சார் பாருங்க. அமித்ஷா பெரியவரா, எடப்பாடி பழனிசாமி பெரியவரா? அப்படிலாம் இல்ல, மக்கள் தான் பெரியவர்கள். மக்கள் தான் பெரியவங்க. எங்க கட்சிக்கு நாங்க பெரியவங்க, அவங்க கட்சிக்கு அவங்க பெரியவங்க. இவரு வேற வழியை சொல்றதுக்கு வழியே கிடையாது. வேற என்ன குற்றம் சொல்ல முடியும்? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி சிறப்பான ஆட்சி. எங்க ஆட்சி பத்தி குறை சொன்னா நாங்க பதில் சொல்லுவோம். எப்ப பார்த்தாலும் மதவாத கட்சி, அப்படி மதவாத கட்சியில நீங்க எப்படி போய் சேர்ந்தீங்க? நீங்க 8 ஆண்டு காலம் நீங்க அமைச்சரவை இடம்பெற்றிருந்தீங்களே, அப்பெல்லாம் மதவாத கட்சி இல்லையா? அதே கட்சி தான் இப்ப தொடர்ந்துட்டு இருக்குது. வேற கட்சி வந்திருக்குது. வேற 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 அந்த இதுல பிரைம் மினிஸ்டர் மாறலாம், அமைச்சர் மாறலாம். ஆனா கட்சி பாரதிய ஜனதா கட்சி தான். அந்த கொள்கை அதே கொள்கை தான். ஆனா வேண்டுமென்றே திட்டமிட்டு வேற எங்களை குறை சொல்வதற்கு எதுவும் இல்லாத காரணத்தினால இப்படிப்பட்ட ஒரு குறையை கண்டுபிடிச்சு ஒரு தவறான செய்தியை, அவதூறான செய்தியை முதலமைச்சர் பரப்பி வராரு. திராவிட முன்னேற்ற கழகம் தோல்வி பெறுவது உறுதி. எந்த காலகட்டத்திலும் வெற்றி பெறாது. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் கடந்த 4 ஆண்டு காலம் சிறப்பான ஆட்சி கொடுத்தோம். எங்களுடைய ஆட்சியில எந்த தவறு சொல்ல முடியல. முதலமைச்சர் தவறு சொல்ல போகலாம். இப்ப எவ்வளவு ஊழல் நடந்திருக்குது, அவ்வளவு ஊழலையும் மேதக ஆளுநர்கிட்ட சப்மிட் பண்ணோம். நீங்க 4 லட்சம் கோடி. அது மட்டும் இல்ல, இன்றைய தினம் இடி இன்றைக்கு சோதனை செஞ்சு கண்டுபிடிச்சு அதை எஃப்ஐஆர் போட வேண்டும் 2 முறை இந்த அரசாங்கத்துக்கிட்ட கோரிக்கை வச்சாங்க. ஆனா அந்த கோரிக்கை இந்த அரசு ஏற்கல. இன்றைக்கு நீதிமன்றம் போய் நீதிமன்றம் இன்னைக்கு அதில் விசாரிச்சுக்கிட்டு இருக்குது. இப்படிப்பட்ட அவலங்களை தான் இந்த ஆட்சியில் தொடர்றது. அனைத்து ஊடகங்களுக்கும் பத்திரிகைகளுக்கும் நன்றி, வணக்கம்.